Hi guys, welcome to Tutorial Tamil. So நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் WordPress எப்படி லோக்கல் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதோட டேஷ்போர்ட் இதோட ஓவர்வியூ மட்டும் இப்போ பார்ப்போம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது உங்களோட பேஜ் ஆட் பண்ணணுமா இல்லை அபவுட் பேஜ், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அட் ஏ கிளான்ஸ் இதில் வந்து நீங்கள் எத்தனை போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஸோ பேஜஸ் எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அதோட டீட்டெயிலாம் காமிக்கும். இதில் வந்து உங்களோட ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸோ இதில் வந்து என்ன போஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்டேட்ஸ், ஸோ அப்டேட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேளை உங்கள் வெப்சைட்டுக்கு தீம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க இல்லை ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, ஸோ அப்படின்னா உங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் இதில் காமிக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் என்னோட 3 ப்ளகின் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதோட அப்டேட்ஸ் இருக்குது காமிக்குது. நான் இப்போ பண்ணல, உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ளகின் டீட்டெயிலில் பண்ணும்போது உங்களுக்கு இது எப்படிங்கிறத பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் அடிக்கடி அப்டேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு WordPress இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ளகின்ஸும் அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களோட டேட்டா பேஸே வந்து கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து எப்போவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் கொஞ்சம் லேட்டாகவே இன்ஸ்டால் பண்ணுங்கள், உடனுக்குடன் அப்டேட் பண்ணாதீங்க எந்த ஒரு தீம். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, உங்கள் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கான இடம். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் போஸ்ட் இருக்குது. ஜஸ்ட் ஆட் நியூ, உங்களோட இது வந்து ஆட் நீ ஆல் போஸ்ட் கொடுத்துட்டீங்க, இதில் எத்தனை போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். இதில் வந்து பல்க் ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன்ஸ் உங்களோடது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ இல்லை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் மல்டிபிள் போஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு ட்ராஷ் கொடுத்துக்கலாம். இல்லை எடிட் பண்ணுறாங்க ஜஸ்ட் இங்கே எடிட் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட போஸ்ட்டோட டேஷ்போர்டு. ஸோ இதிலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் நியூ இருக்குது. ஜஸ்ட் ஆட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும், லைக் நோட் பேட் மாதிரி. ஸோ இதை நான் வந்து அடுத்த டீட்டெயிலில் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் நீங்கள் என்னென்ன கேட்டகரிஸில் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் வீடியோஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்க, இல்லை நியூஸ் பண்ணுறீங்க, ஸோ அப்படின்னா உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு நீங்கள் பிரித்து அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படி தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் வந்து அடுத்து நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இப்போ வந்து டேக்ஸ் வந்து நம்ம வெப்சைட்க்கு, அதாவது நீங்கள் போடுற கண்டென்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான டேக். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கோலியை பற்றி போடுறீங்க, இல்லை மகேந்திர சிங் தோனி பற்றி நீங்கள் வீடியோ போடுறீங்க, ஸோ அப்படின்னா நீங்கள் அதில் டேக் பண்ணணும். இப்போ கிரிக்கெட் நீங்கள் டேக் பண்ணலாம், மகேந்திர சிங் தோனி டேக் பண்ணலாம். அந்த மாதிரி அதோட ரிலேட்டடில் சின்ன வேர்ட்ஸ் நம்ம வந்து டேக் பண்ணுவோம். ஸோ அந்த தான் டேக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து மீடியா, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் வீடியோஸ் எல்லாமே இந்த மீடியாவில் தான் நீங்கள் பண்ணணும். இது வந்து மீடியா லைப்ரரி. ஸோ நீங்கள் முன்னாடி என்ன அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல்லாக டீட்டெயிலாக இதில் இருக்கும். இதில் உங்களுக்கு இல்லை புதுசாக நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும், அதுலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேஜஸ், ஆல் பேஜ் அண்ட் ஆட் நியூ பேஜ். இப்போ ஆல் பேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அபவுட் அஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, கான்டாக்ட்ஸ் அண்ட் பிளாக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது நிறைய க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோட லிஸ்ட்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஆல் பேஜ் கொடுத்தீங்கன்னா காமிக்கும். இதில் இல்லை எனக்கு நியூ பேஜ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நியூ பேஜ் கொடுத்துக்கலாம். இதில் கமெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து யூசர்ஸ் பார்த்துட்டு உங்களோட எனக்கு அது வேணும், இல்லை உங்களோட உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் செக்ஷனில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ யார் செக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது லைக் இந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து எத்தனை கமெண்ட்ஸ், அதாவது இந்த போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, யார் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துக்கலாம். அண்ட் தென் அப்பியரன்ஸ். ஸோ இதுதான் வந்து மெயினானது. பிகாஸ் அப்பியரன்ஸில் இதில் தீம்ஸ், கஸ்டமைஸ், விட்ஜெட்ஸ் அண்ட் மெனு, பேக்ரவுண்ட், தீம் எடிட்டர். ஸோ மோஸ்ட் அப்படி நம்ம தீம் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பிளாக் அது வந்து நம்ம ஒரு கிளாஸியாக இருக்கணும், இல்லை ஃபேண்டஸியாக இருக்கணும், ஸோ உங்கள் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தீம்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் தீம்ஸ் செக்ஷனில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தீமை அல்லது இப்போ சாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, சரி இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஹோம் பட்டன் இங்கே இருக்கும். இதில் வந்து ஆட் நியூ, இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ. இதில் போஸ்ட் மீடியா, இதில் வந்து யூசர் ஆட் பண்ணிக்கலாம். போஸ்ட் நீங்கள் பண்ணுறதுனால இங்கேருந்தே பண்ணி இதில் டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தாட்டி இங்கே போக தேவையில்லை. இது வந்து ஒவ்வொரு பேஜ்லையும் இது டேரெக்டாகவே இருக்கும்.
ஸோ மீடியா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ். ரைட் சைடில் பார்த்துட்டா இது வந்து உங்கள் ப்ரொஃபைல் காமிக்கும். ஸோ ப்ரொஃபைல் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்து உங்களோட டீட்டெயிலை எடிட் பண்ணிக்கலாம் அண்ட் லாக் அவுட். ஸோ இது வந்து அட்மின் நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்தா அட்மின் காமிக்குது. வேணும் அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டேன்னா இது வந்து இப்போ வந்து இங்கே ஹோம் சிம்பிள் மாதிரி இருக்கும். இங்கே உங்களோட என்ன நேம் கொடுத்துருக்கீங்க, சைட் நேம், பிளாக் நேம் அப்படிங்கிற உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி ரைட் கிளிக், எப்போவுமே வந்து அதே பேஜில் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேஜ். இதில் வந்து ஒரு போஸ்ட் ஓப்பன் போட்டிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் வரும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கமெண்ட் இருக்குது. வேர் இஸ் கமெண்ட்ஸ், ஓகே வாட் எவர், யா இங்கே இருக்குது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இங்கே கமெண்டர் ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த இது பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ யார் பண்ணியிருக்காங்க, என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் இதில் வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம், இல்லை அன்அப்ரூவ் பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ விட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து சைடில் உங்களுக்கு வந்து இப்போது நிறைய இருக்குது, விட்ஜெட்ஸ்லேயே நிறைய இருக்குது. ஸோ அதோட டீட்டெயிலில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் இது நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் இருக்கிற ஒவ்வொரு கேட்டகரிஸ், மெட்டா, அச்சீவ்ஸ், ஆர்கைவ்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து தீமுக்கு டிபெண்ட் இருக்கும். இது ஒவ்வொன்று அதை நீங்கள் பேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மெனு இம்பார்ட்டன்ட், அது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், இல்லை வந்து ஒரு பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போனால் கண்டிப்பாக மெனு கொடுப்பாங்க. சேம் இதுதான். இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பிளாக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நிறைய உங்களுக்கு மெனுஸ் இருக்கும். லைக் ஹெட்லைன்ஸ் இருக்கும், இல்லை பொலிட்டிக்கல் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் மெனுஸ் அப்படி சொல்லுவோம். அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதாவது அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம். தீம் எடிட்டர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ப்ரோக்ராம் மிஸ்டேக்காக இருக்குது, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும், இல்லை எனக்கு தீமில் ஏதாவது எடிட் பண்ணணும், இந்த இடத்துல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் தீம் எடிட்டர். அதர்வைஸ் இப்போ டிஃபால்ட்டாக தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் பிளகின். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வெப்சைட்டோட முக்கியமான ஒரு பார்ட், ரெண்டாவது பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளகின்ஸ், இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் இருக்கும். இது ஆட் நியூ அண்ட் பிளகின் எடிட்டர் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாம் அவங்க டிஃபால்ட்டாக செட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க தீம்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் நியூ இருக்குது, இதில் இன்ஆக்டிவ் எத்தனை இருக்குது, அப்டேட் எவ்வளோ இருக்குது, நான் ஆல்ரெடி இங்கே காமிச்ச மாதிரி. ஸோ இங்கே வந்து ஆட்டோ அப்டேட் டிசபிள், பிகாஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்டோ அப்டேட் எப்பவுமே டிசபிள் பண்ணி வைங்க. ஸோ ஒருவேளை தீம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் வந்து டேஷ்போர்டுக்கு வந்து எப்பவுமே, அதாவது WordPress அப்டேட் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வந்து லைவ்லேயும் சரி உங்கள் WordPressலேயும் சரி நீங்கள் செய்து லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட இவ்வளோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 சாம்பிள் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எதுவுமே வந்து ஆக்டிவில் இல்லை. இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ், டீஆக்டிவ், அப்டேட், டெலீட், இதில் வந்து ஆட்டோ எனேபிள் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து எனேபிள் ஆட்டோ அப்டேட்டில் இருக்குது. டிசபிள் ஆட்டோ அப்டேட் கொடுத்து நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ண சொல்லி கேட்குது, பிகாஸ் ஆல்ரெடி டிசபிளில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த தீம் டெலீட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பல்க் ஆக்ஷனில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு டெலீட் கொடுத்துங்க. ஜஸ்ட் கிளிக் டெலீட். ஓகே, உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டெலீட் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஆட் பிளகின்ஸ். ஸோ பிளகின் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால் அண்ட் கிளிக். ஸோ இதற்கு தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன், அதில் பார்த்துங்க. அண்ட் பிளகின் எடிட்டர் நமக்கு இப்போ தேவையில்லை. ஜஸ்ட் டிலீட் பண்ணிங்க. என்ன நமக்கு மோஸ்ட்லி வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க, அது தேவை கிடையாது. இது வந்து யூசர் செக்ஷன், அதாவது இதில் எத்தனை யூசர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அதாவது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆட் இப்போ நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு ஆத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரீலான்சருக்கு யாருக்காவது நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கலாம். டூல்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள்
இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு தீம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அல்லது ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அல்லது வேர்ட்ப்ரெஸ் இன்னொரு இன்ஸ்டால் நீங்கள் ஆல்ரெடி பண்ணி பண்ணியிருக்கீங்கனாலும் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம லைவில் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இதை வந்து இதுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன் பாருங்கள். இது செட்டிங்ஸ். ஸோ இது வந்து நமக்கு பேஜ் முக்கியம்னு சொல்லலாம். இது ஜென்ரல், ரைட்டிங், ரீடிங் அண்ட் டிஸ்கஷன், மீடியா, பெர்மலிங் அண்ட் பைரசி. இதில் வந்து ஜென்ரல் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு மெயின் பேஜில் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், அதாவது சைட் டைட்டில் இருக்கும், டேக்லைன் இருக்கும், இந்த WordPress அதாவது யூஆர்எல் லைவ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து www. அந்த மாதிரி சம்திங் வரும். இது வந்து லோக்கல் ஹாஸ்ட்னால இப்படி தான் இருக்கும். இது உங்களோட மெயில் காமிக்கும். ஸோ மெம்பர்ஷிப் எனி ஒன் கேன் ரிஜிஸ்டர், இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டேட் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், இல்லை டைம் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி பார்க்க ஜஸ்ட் கிளிக் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ரைட்டிங் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுற கேட்டகரி உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் கேட்டகரி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு லிஸ்ட் காமிக்கும். நீங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ நீங்கள் எதில் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி இதில் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டில் விடுங்க. அப்படின்னா தான் நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ மெயில் சர்வர் அண்ட் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக விட்டுருங்க, நமக்கு இப்போதைக்கு ஆப்ஷன் இல்லை. அண்ட் அப்டேட்டட் சர்வீஸ் இங்கே ஓகே, ஜஸ்ட் ஓகே, லீவ் இட். இப்போ ரீடிங். ஸோ ரீடிங் இது வந்து நம்ம ஒரு முக்கியமான பேஜ்னு சொல்லலாம். பிகாஸ் உங்களோட ஹோம் பேஜில் நீங்கள் எவ்வளோ போஸ்ட் ரெடி பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு எப்படி டிசைன் இருக்கணும், எவ்வளோ போஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா யுவர் லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிற நீங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் வரணும் அப்படின்றது, அல்லது ஸ்டாட்டிக் பேஜ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 4-5 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, லைக் ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ், பிஸ்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா அப்படி சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காமிக்கும். ஸோ எனக்கு ஒரே பேஜ் இருக்குனால சாம்பிள் பேஜ் மட்டும் காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாம்பிள் பண்ணிவிட்டா இது வந்து போஸ்ட் பேஜ். நீங்கள் போஸ்ட் பண்ணுறது எந்த பேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம கேட்டகரியில் நம்ம போஸ்ட் பண்ணும்போது எல்லாம் பண்ணிவிடுவோம். அதனால் இது தேவை கிடையாது. பிகாஸ் நமக்கு இல்லாட்டியும் வந்து உங்களோட தீம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. அண்ட் பிளாக் பேஜ் ஷோ அட் மோஸ்ட், அதாவது உங்கள் ஃபஸ்ட் பேஜில், அதாவது ஃப்ரண்ட் பேஜில் ஒரு போஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் வந்து 100 கூட வச்சுக்கலாம், அண்ட் 5 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து உங்களுக்கு என்ன ஃபீட்ஸ்லாம், அதாவது நீங்கள் போஸ்ட்லாம் காமிக்கும் அப்படின்னு இருக்கு, அதுவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதே மாதிரி உங்களுக்கு ஹெட்லைன். இப்போ வந்து நியூஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெட்லைன் இருக்கும் அண்ட் இமேஜ் இருக்கும், சம்திங் ஒரு 4-5 வேர்டு தான் இருக்கும், அண்ட் ரைட் மோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சம்மரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஃபுல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கண்டென்ட்டும் ஃபஸ்ட் பேஜில் அப்படியே காமிக்கும் அதே லிங்க்கில். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் சம்மரி சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி. நீங்கள் உங்கள் வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸில் நான் பண்ணணும், இல்லை கூகுள் சர்ச் இன்ஜினில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை அப்படியே விட்டுருங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் லைவ் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக www. அதாவது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரவே வராது. ஸோ இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் டிக் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. அண்ட் டிஸ்கஷன். ஸோ இதில் ஒவ்வொன்றா டிஃபால்ட்டு நீங்கள் படித்து பார்த்து பாருங்கள். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு யூசர்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இது வந்து என்னோடய டிஃபால்ட்டாகவே இருக்கும். பட் அதை அப்படியே விட்டுருங்க. சாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் கமெண்ட்ஸ் அதாவது 14 நாளுக்கு அப்புறம் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை உங்கள் யூசர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் இப்போ நீங்கள் உங்கள் யூசர்ஸ் லாகின் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா படித்து பாருங்கள். உங்களை படிக்க சொல்லிட்டு எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டு, இது வந்து ஜஸ்ட் ஓவர் வியூ தான். டீட்டெயில் வரும்போது உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் மீடியா. ஸோ மீடியாவில் தம்ப்நெயில் சைஸ் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இமேஜ் போடுறீங்க, உங்கள் போஸ்ட்டில் உள்ள ஒரு ஃபியூச்சர் இமேஜ் வைக்கிறீங்க, அதாவது ஃப்ரண்ட் இமேஜ் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட சைஸ் எப்படி இருக்கணும், எவ்வளோ மினிமம் காமிக்கணும் உங்களுக்கு போஸ்ட்டுக்கு சைடில் காமிக்கும். ஸோ அதோட வித் அண்ட் லென்த் காமிக்கிறாங்க.
இப்போ இது வந்து மீடியம் சைஸ், இது வந்து மினிமம் இந்த இமேஜ் இவ்வளோ தான் இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லார்ஜ் இமேஜ் இது வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெர்மலிங்க்ஸ். ஸோ இந்த பெர்மலிங்க்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்க சாம்பிளுக்கு. இப்போ நான் வந்து இந்த ஹலோ வேர்ல்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஹலோ வேர்ல்டு, இந்த டேட் என்ன டேட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, மந்த், இயர் அது எல்லாமே காமிக்குது. அண்ட் போஸ்ட் நேமும் காமிக்குது, அதாவது ஹெட்லைனும் காமிக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும், டே அண்ட் நேம். இப்போ ப்ளைன் அப்படின்னு வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹலோவில் கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே இருக்காது, உங்களுக்கு எந்த விதமான இருக்கும், ஜஸ்ட் உங்களோட வெப்சைட் இது மட்டும்தான் இருக்கும். இது வந்து ப்ளைன். ஓகே, இது வந்து மந்த் அண்ட் நேம் சேம் திங், அதே தான். இப்போ உங்களுக்கு எப்படி டேட் அண்ட் நேம் காமிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு மந்த் அண்டு நேம் காமிக்கும். ஸோ நியூமெரிக்கில் வேணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இது எத்தனாவது போஸ்ட் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் போஸ்ட் நேம். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு போஸ்ட் நேம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஹலோ வேர்ல்டு, அதாவது என்ன ஹெட்டிங் கொடுத்துட்டீங்களோ அதோட போஸ்ட் ஹெட்டிங் வந்துடும். ஸோ இதில் கஸ்டம் ஸ்ட்ரக்சர் இல்லை, எனக்கு வந்து இயர் வேணும், இது வந்து உங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டம் ஸ்ட்ரக்சர் சாரி. இப்போது ப்ரைவசி பாலிசியில் இப்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை பிளாக் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், இல்லை கூகுள் உங்களுக்கு சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைவசி பாலிசி கண்டிப்பாக வேணும். ஸோ இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தனியாக செப்பரேட் வீடியோ பண்ணுறேன் பாருங்கள். இதில் இவங்க பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு சாம்பிள் பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பேஜ்க்கு தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வரும், செலக்ட் பண்ணிட்டு யூஸ் திஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து நியூ க்ரியேட் கொடுத்துங்க. ஸோ இது வந்து கொலாப்ஸ் மெனு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறைஞ்சிடும். இவ்வளோ தான் இதோட வேலை. ஓகே கைஸ், நம்ம இதோட ஓவர்வியூ, டேஷ்போர்டோட ஓவர்வியூ ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இது என்ன, எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.